ஆர்டர் வரும். நான் அடிக்கடி சொல்லக்கூடியது ஒரு விசான்னு ஒன்றே ஞாபகம் வருது. ஃபாரின் போகிறவர்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சார். அதுவும் ராகு நமக்கு 5ஆம் வீட்டுக்கு வரார், 6ஆம் வீட்டில் இருக்கார் இப்போதைக்கு. அதனால் அவர் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி போய் கொடுத்துட்டு போயிடுவார். போகிறதுக்கு முன்னாடியே அது மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு இந்த குருவினுடைய வீட்டில் இருக்கார். அது குருவினுடைய வீடு, உபயராசியினுடைய வீடு. அதனால் ஃபாரின் போகிறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நமக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். இப்பயே போட்டுருங்க. இந்த இதுவை கேட்குறவங்க, காணொலியை கேட்குற போதே அதற்கான முயற்சிகளை எடுத்து விட்டோமே. ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி நமக்கு அடுத்த ஒரு 6 மாதம், ஒரு வருடத்தில் நிச்சயமாக பலன் தந்துடும். ஃபாரின் போகிறதுக்கு எதுவாக இருந்தாலும் நமக்கு சான்ஸ் இருக்குது, போயிட்டு வந்துடுவோம். ஆனால் முயற்சி எடுக்கணும். எஸ்பெஷலி சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கலைத்துறையில் இருப்பவர்கள், எந்த கலையாக இருந்தாலும் சரிதான், அந்த கலைத்துறையில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்வதற்கு, வெளி மாநிலம், வெளி ஊர் செல்வதற்கு, நாடகத்துறையாக இருந்தாலும் இங்கே சென்னையில் இருக்குமா திருச்சியில் போய் நாடகம் போடுறது, அந்த மாதிரி பாண்டிச்சேரி போய் நாடகம் போடுறது, அந்த மாதிரி வெளியிடங்களுக்கு சென்று பரப்புவதற்கான, போய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சார். அதனால் இப்பயே அதற்கான முயற்சியை நாம் எடுத்துக்கணும். இது 2வது. அடுத்தது, இந்த நம்முடைய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தைரியத்தை விடக்கூடாது. 2ஆம் வீட்டுக்குடையவனான செவ்வாய் நமக்கு 7, 8, 9, 10 9லேயும் 10மாக இருக்கு.